கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட சில வசனங்கள் ஒரு சில வாரங்களாக நாம் சிந்திக்கிறோம். இதன் முக்கியத்துவத்தை நாம் மீண்டும் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நினைவு கூறுங்கள் என்று ஒரு கட்டளை காலகாலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நினைவு கூறுதலை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த நினைவுகள் என்பதுதான் மிக முக்கியமானது மனிதனுடைய வாழ்க்கைக்கு. எழுத்து ஒரு காலத்திலே எழுதி வைத்து விடுவோமானால் அதை இன்னொரு காலத்திலே வாசிக்கும் போது அந்த எழுத்து தனக்குள் நினைவுகளை வைத்திருக்கும். அந்த நினைவுகள் நமக்கு வரும். இன்று காலை நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது பாடல் கேட்கலாம் என்று டிவியிலே அந்த பாடலை போட ஆரம்பித்தேன். 1974 ஆண்டு வெளியான இசை தட்டில் வந்த பழைய பாடல்கள். அதில் முதல் பாடலாக ஒன்று திடீரென்று வந்தது. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடல். அந்த பாடலை நான் கேட்ட உடனேயே என் நினைவு 25 வருஷங்களுக்கு முன்னாலே போனது. 24 வருஷங்களுக்கு முன்னாலே என்னுடைய மூத்த மகளை தொட்டிலே ஆட்டும் பொழுது நான் இந்த பாட்டை பாடுவேன். பாருங்க, அந்த ஒரு வரி பாடல் வந்த உடனே என்னுடைய நினைவானது பழைய நினைவை கொண்டு போய் அதற்குள் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. நினைவுகள் என்பது துடுப்பு மாதிரி. படகுல நாம் போகும் பொழுது துடுப்பு இல்லைன்னு வச்சுக்க, 2 துடுப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படகை நீங்கள் செலுத்தவே முடியாது. மனிதராகிய நமக்கு நினைவுகள் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையை செலுத்தவே முடியாது. யூ cannot go forward. நினைவுகள் என்பது பல இடங்களிலே தங்கியிருக்கும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜெனசிஸ் 9:16. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி தேவன் தனக்கான நினைவுக்காக, அவருக்கு மறந்துருமா என்ன? அவருக்கெல்லாம் மறக்காது. அவர் நினைவுகள் என்பது அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எனக்காக, நமக்காக அவர் அந்த வானவில்லை வானத்திலே வைத்து அது ஒரு நித்திய உடன்படிக்கை. இதோ நான் ஜலத்தினால் மனுகுலத்தை இனி அழிக்க மாட்டேன். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? நான் நினைவு கூறும்படி அந்த வில்லை நான் வானத்திலே வைத்தேன். இன்னைக்கும் கூட கிறிஸ்தவ மக்களாகிய நாம் மழைக்காலத்திலே வானவில் தோன்றும் பொழுது அந்த 7 வண்ணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை ஆச்சரியமாக பார்ப்போம். கூடவே நமக்கு நினைவிலே வருவது என்ன? தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம் இது. வேத வசனங்கள் அறிந்தவர்களுக்கு ஞாபகம் வந்துடும். தேவன் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு நினைவு நமக்கு வந்துடும். அதான் உடன்படிக்கையின் நினைவு. அப்போ பாருங்க, தேவன் ஒன்றை நினைத்து பார்க்கவும் அதை அடையாளமாக வைக்கவும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் ஒரு விஷயம் நமக்கு ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் என்பதும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் பல்வேறு நினைவுகளை கொடுக்கலாம். இப்போ நான் வானவில் சொன்னேன், அது ஒரு உடன்படிக்கைன்னு சொன்னேன். அது நமக்கு
ஜலத்தினாலே உலகம் அழியாதுன்னு கடவுள் நமக்கு சொல்றாருப்பா. நினைப்பூட்டுதலாக அந்த வில் அப்படின்னா ஒரே நினைவு, அதில் ஒரே கருத்து தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதை நான் சொல்லுவேன், இது உங்கள் வீட்டில் இருக்கும் பெரும்பான்மையாக இந்த ஒரு பொருள் தான். ஆனால் உங்களுக்கு வெவ்வேறு நினைவுகள் வரும். ஒருத்தருக்கு நல்லதாக வரும், ஒருத்தருக்கு கெட்டதாகவும் வரும். சொல்லட்டுங்களா? கல்யாண ஆல்பம். சில முகங்கள்லாம் நான் பார்க்குறேன். உங்கள் மகிழ்ச்சி, நீங்கள் சிரிக்கிறீங்க இப்போ, ஆனால் உள்ளுக்குள்ளே என்னன்றது எனக்கு தெரியும். சிரிச்சிடுறீங்க. ஒரு பொருள் தான் கல்யாண ஆல்பம்ன்றது ஒன்று தான். ஆக்சுவலாக நீங்கள் அப்படி சிரிச்சிட்டீங்க, ஆனால் உள்ளே எதை மறைக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். சிலருக்கு நல்ல நினைவுகளாக இருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருள், பழைய காலத்தின் ஒரு விஷயம் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அது ரொம்ப முக்கியமானது. நினைவுகள் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே தொடர்ந்து வாழவே முடியாது. You cannot live further. நினைவாற்றல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்? நினைவாற்றல் போயிடுச்சு, திடீர்னு அப்படி பிளாங்க் ஆகிட்டார்னு வச்சுக்கோமே. அவர் அப்புறம் சில தினங்கள் சில மாதங்கள் வாழ்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு புதிர் போல இருக்கு. அவருக்கு எல்லாமே, பெயர் நினைவு இருக்காது, தன் வீடு நினைவு இருக்காது, தான் என்ன பேசுகிறோன்ற சொற்கள் கூட நினைவு இருக்காதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் வாழறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார், திணறுவார் அவர். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நினைவுகள் என்பது ரொம்ப முக்கியம். அதை தேவனுக்குரியதாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. தேவ வசனங்களுக்குள்ளே நாம் சிலவற்றை தேவன் நிமித்தமாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி ஒன்றுதான் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன இந்த புதிய உடன்படிக்கையின் நினைவு கூறுதல். சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி, பார்த்தீங்களா, எழுதி வை அப்படின்றார். மறந்துட போகிறோம், நோட் பண்ணி வைங்க, ஒரு சின்ன நோட்டு வச்சுக்கோங்க. தம்பி ஒருத்தர் கல்யாண ஏற்பாடில் இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், அப்போ ஒரு பேக்கெட் நோட்டு ஒன்று கையில் வச்சுக்க, சிலதெல்லாம் எழுதிக்க, உனக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் போயிடும். இப்போ பேசுவோம் வரிசையாக, ஆனால் செஞ்சிட்டே இருக்கும் பொழுது மறந்துடுவோம். ரொம்ப முக்கியமானதையே மறந்துட்டு நம்ம நிற்பாங்க. ஏன்னா இப்போது எது அதிகமான நினைவாக இருக்கிறதோ அது சின்ன நினைவுகளை எல்லாம் தள்ளி விட்டுரும். அப்போது நம்ம எழுதிக்கங்க, ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அப்போது எழுத்துகள் ஒரு முறை எழுதப்பட்டு விட்டால் 1000 வருஷம் ஆனாலும் கூட அந்த எழுத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒன்றை நினைப்பூட்டும். நினைவுகள் ரொம்ப முக்கியமானது. நினைவு நாள், நினைவு கூறுதல், நினைவாற்றல், இப்படிலாம் ஏன் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை முக்கியமாக நினைக்கிறோம்? அதெல்லாம் ஏன் மனித வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்குது? அதில் ஒன்று தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த உடன்படிக்கையின் நினைவு கூறுதல். இதை நாம் சரியாக செய்யணும், அவர் சொன்ன மாதிரி செய்யணும், அவர் எதிர்பார்த்த மாதிரி நாம் அதை செய்யணும். இதில் நாம் தவறு செய்துவிடக்கூடாது. இதை சரியாக செய்வதற்கு நமக்கான கவனம், நமக்கான ஜாக்கிரதை தேவை. எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றார். எஸ்தர் 9:28. இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும், வம்சங்களிலும், தேசங்களிலும், ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை ஒரு பண்டிகையை தேசங்கள், காலங்கள், சந்ததிகள் எல்லாவற்றிலும் அந்த பண்டிகையை நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒட்டுமொத்த யூத குலத்தை அழிக்கும்படி ஒரு சதி திட்டம் நடந்தது, தேவன் அதை காப்பாற்றினார். அதுக்கு தான் இந்த பண்டிகை. ஒரு பண்டிகை நமக்கு நிறைய நினைவுகளை கொண்டு வருகிறது. நம்ம சின்ன வயசுல இருந்து பண்டிகைகள் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்.
அதில் சில விஷயங்கள் பர்சனலாக நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நல்ல நினைவுகள் இருக்கலாம், அல்லது வருத்தமான நினைவுகள் இருக்கலாம். நான் கத்தோலிக்கராக இருந்த பொழுது ரொம்ப ஏழ்மையான ஒரு சமயம்தான். கேக்குன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கேக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறை அம்மா கேக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கான நேரம் வந்த உடனே அதை போய் பார்க்கறதுக்காக நான் உள்ளே போனாக்கா அந்த இடத்துல கேக்கு காணும், சிதறி இருந்தது. பூனை வந்து சாப்பிட்டுச்சு. அப்போ என்னுடைய துக்கம் ரொம்ப பெரிய துக்கம். ஏன்னா கேக்குன்றத வாங்கி வைக்க முடியாத ஒரு வறுமை. வாங்கி வச்சுட்டாங்க, ஆனால் என் கையில் கிடைக்காம போச்சு. அது பண்டிகை நாள் அன்னைக்கு. ஆனால் அந்த ஒரு நினைவு எனக்கு ஒரு துக்கமான நினைவு. வாழ்க்கையில் பல நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, சில நினைவுகள் நம்மை மீண்டும் பொறுப்பாக்குகிறது, சில நினைவுகள் நமக்கு நினைப்பூட்டுதலாக தினமும் நம்மை மோட்டிவேட் பண்ணி நம்மளை இன்னும் ஊக்கம் பண்ணி நீ இதை செய்யணும், நீ இதை முடிக்கணும் அப்படின்னு நம்மளை ஊந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நினைவுகளே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை எந்த சுவாரஸ்யமும் இருக்காது, எந்த நோக்கமும் இருக்காது, உற்சாகம் இருக்காது. வாழ்வதற்கான ஒரு பலன் நமக்கு எல்லாமே கூட போயிடும். நினைவுகள் ரொம்ப முக்கியமானது. எழுத்தில் மனிதர்கள் நினைக்கும் போது கூட சில ஞாபகங்கள் நமக்கு வரும். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார் அவருடைய கடிதத்தில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, லெட்டர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. தெசலோனிக்கேயாவிலே கூடுகிற பரிசுத்தவான்களை, கிறிஸ்தவ மக்களை இவர் நினைக்கிறாராம். அவர் கடிதம் எழுதும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன எழுதுறாரு? சகோதரரே, நான் உங்களை நினைக்கும் போது இதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனை நினைக்கும் பொழுது அந்த மனிதன் சார்ந்த விஷயங்களை நாம் நினைப்போம். இப்போ நினைவு அப்படின்றதுல அதை ஒரு நினைவு நாளாக, அதை ஒரு கொண்டாட்டமாக வச்சிடுறாங்க இல்லையா? என்னன்னா அதை ஒட்டிய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம நினைக்கணுன்றதுக்காகத்தான். இப்போ மகாத்மா காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி அவருடைய பிறந்த நாள், இறந்த நாள் நினைக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படி நினைக்கும் போது தான் ஒரு நல்ல சித்தாந்தத்தை, கொள்கையை நினைப்பூட்டலாம், அதை பற்றி பேசலாம், சமுதாயத்துக்கு அதில் ஞாபகப்படுத்தலாம், அந்த நல்ல விஷயங்களை மீண்டும் சமுதாயத்துக்கு சொல்லி ஒரு ஊக்கத்தை கொடுக்கலாம். அது மாதிரி தான் ஆண்டவர் இயேசு தன்னை நினைவு கூறும்படி சொன்னதுன்றது நமக்கு இயல்பானது, நமக்கு வழக்கமானது, மனிதருக்கு ரொம்ப அவசியமானது. அதனால தான் அவர் அப்படி சொன்னார். 2000 வருஷ காலமாக நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை எவ்வளவு கவனமாக செய்கிறோம், அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம அதை கைக்கொள்கிறோம், அவர் சொன்ன மாதிரி, அவர் எதிர்பார்த்த மாதிரி எத்தனை பேர் செய்கிறோம், அதை தான் நாம் இன்னைக்கு நினைக்க வேண்டியிருக்கிறது, நம்மை அதில் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ மனிதரை நினைக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, உங்கள் அன்பு, இதெல்லாம் நான் நினைக்கிறேன். உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் நம் மனிதரை நினைக்கும் பொழுது அவர்கள் சார்ந்த நினைவுகள் நமக்கு வரும். அது சந்தோஷமான நினைவாக இருக்கலாம், துக்கமான நினைவாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். எதையுமே நினைக்காம அப்படியே மொத்தமாக அதை இழுத்து மூடிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த பக்கமாக நான் வாழ்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியாது. சிறைச்சாலைக்குள்ள இருந்தால் கூட அந்த மனிதன் நினைவினால் வெளியில் போயிட்டு தான் வருவான். அவன் சிறைச்சாலைக்குள்ளே தான் இருப்பான். ஐசியூலேயே ஒரு ஆள் இருந்தாலும் கூட அவர் நினைவினால் வெளியே போயிட்டு தான் வருவார். ஏன் இங்கே நம்ம சபை கூடும் இடத்துல இருக்கிறோம், நம் நினைவில் வெளியே போயிட்டு வந்துடுறோமே. அப்போ நினைவுகள் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது நாம் நிஜமாக இப்பொழுது வாழ்கிறதை போல ரொம்ப முக்கியமானது நம் நினைவுகள். தேவன் அந்த நினைவுகளை தம் சித்தத்தை நினைக்க, தமக்கு பிரியமாக நடக்க அவர் பயன்படுத்துகிறார். எபிரேயர் 10 அதிகாரம் 3வது வசனம்.
பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும், அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படியாக பலி செலுத்துதல், மிருக பலி செலுத்துதல் நிறுத்தப்படாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி நிறுத்தப்படாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தப்ப அந்த இப்ப கவனிங்க அந்த வசனத்தை. வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. வருஷந்தோறும் என்ன நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது? அல்லாமலும் அந்த வசனத்துல என்ன இருக்கு? பாவம் உண்டு என்று நினைவு கூறுதல். பாத்தீங்களா? அந்த மிருக பலிகளை நியாயப்பிரமாண காலம் 1500 வருஷம் அவங்க செலுத்திக்கிட்டே இருந்தப்ப வருஷம் வருஷம் செலுத்த அவங்களுக்கு என்ன நினைவு வருமா? பாவம் உண்டு, பாவம் உண்டுன்னு. ஆனா இந்த நினைவு கூறுதல் வந்தவுடன் நமக்கு என்ன நினைவு வரும்? என் பாவங்கள் ஒழிந்தது, என் பாவங்கள் கழுவப்பட்டது, என் பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டது. அதான நினைவுக்கு வரும். அதனாலதான் 1500 வருஷ காலமாக பலி அப்படின்னு சொன்ன உடனே அதை செலுத்தும் பொழுதெல்லாம் பாவம் உண்டு, பாவம் உண்டுன்னு நினைவிருந்த அந்த மக்களுக்கு இந்த புது உடன்படிக்கையில அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு நமக்கு ரட்சகர் நினைவுக்கு வரும், அவர் ரத்தம் நினைவுக்கு வரும், அது என்னை கழுவியது நினைவுக்கு வரும், என் பாவ தோஷங்கள் சாபங்கள் நீங்கியது நினைவுக்கு வரும். இந்த நினைவில் வைக்க தான் இந்த பரிசுத்த உடன்படிக்கை நினைவு கூறுதலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை எவ்வளவு உண்மையா செய்யறோம், எவ்வளவு கவனமா செய்யறோம், இதை எவ்வளவு உணர்ந்து செய்யறோம், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மரித்த ஒரு மனுஷனுக்காக நினைவு கொண்டாடுவோம். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், என்னுடைய அறிவின்படி நான் பார்க்கிறேன், அதுல பெரும்பான்மையானவர்கள் தங்கள் பெருமைக்கு செய்கிறார்கள். உண்மையாகவே அந்த மனிதனோட அன்பை, அந்த மனுஷனோட அன்பை உணர்ந்து அவர்கள் செய்கிறார்களா அப்படின்றத விட இவர்கள் ஊருக்கு தங்களை காண்பிப்பதற்காக அந்த மரித்த மனிதனின் நினைவு கூறுதலை கொண்டா எவ்வளவு பெருசா, எவ்வளவு கிராண்டா அப்படின்னு பண்றாங்க. இந்த பரிசுத்த நினைவு கூறுதல் இதை நாம் எப்படி செய்கிறோம்? இதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் தவறு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி தவறு செய்தால் என்ன விளைவு வரும் என்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டின் பலிகள் பாவத்தின் நினைவு கூற வைத்தது. புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவாகிய ஒரே பலி, அதன் நினைவு கூறுதல் 2000 வருஷ காலமாக ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை நமக்கு நினைக்க வைக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Peter 3:2. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை எங்களுடைய கட்டளைகளையும் நல்ல கவனிங்க, நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனிதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். கடிதங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு டூல் கடிதங்கள் என்பது. இந்த கடிதங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும். அது தன்னுள் நினைவுகளை வைத்து கொண்டிருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு முன்னால பழைய தொட்டாலே கிழியக்கூடிய அளவுக்கு ஒரு காகிதத்தில் கடிதம் ஒன்று இருக்குமானால் அதை எடுத்து இப்போ படிச்சு பாருங்களேன். அது உங்களுக்கு ஒரு விதமான நினைவை கொடுக்கும், ஒரு உணர்வை கொடுக்கும். அப்பா எழுதுந்து, அம்மா எழுதுந்து, கணவன் மனைவி எழுதுந்து, நண்பன் எழுதுந்து, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட எடுத்து நீங்கள் அப்படி படிச்சு பாருங்களேன். படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சொற்களுக்குள்ள இருக்கிற நினைவுகள் உங்களை சந்திக்கும், உங்களை என்னமோ பண்ணும், உங்களை உணர்வை தொடும். அது அப்போ இங்கே சொல்றாரு, இந்த நிருபங்கள் நீங்க பார்த்தீங்களா, ஒரு டிசைன் ஆஃப் காட்ஸ் புக்கை பார்த்தீங்களா, நிருபங்கள், கடிதங்கள் எழுதி வச்சிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் கடிதங்கள் எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. எதுக்குன்னு சொன்னா நம்ம நினைப்பூட்டி எழுப்புவதற்கு. அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா அன்புள்ள அப்படின்னு தொடங்குற மாதிரி இன்னாருக்குன்னு இருக்கு. அடுத்தது அவங்கள பற்றி இருக்கு. அடுத்தது அவங்களுக்கான ஆலோசனை இருக்கு. எல்லாமே இந்த நிருபத்துக்குள்ள இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ தேவன் எவ்வளவு பிளான் பண்ணி நமக்காக, நம்முடைய உணர்வுக்காக, நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இப்படி நம்ம புரிஞ்சிக்கலான்றதுக்காக இப்படி அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. பரிசுத்த உடன்படிக்கையின் நினைவு கூறுதலை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு விஷயங்கள் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துறார், நம்மளோட பேசுறாரு. நாம் இதை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? யூதாவின் புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான், 17ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நான் சொன்னது ஞாபகம் இருக்காப்பா? சில நேரத்தில் கேட்பான், அன்னைக்கு சொன்னனே ஞாபகம் இருக்கா? நீ சொன்னிய ஞாபகம் இருக்கா? அதாவது அவர் சொன்னதே அவர் மறந்துடுவார். அப்போ ஒருத்தர் ஞாபகப்படுத்து, நீ சொன்னி அன்னைக்கு இப்படி சொன்னியப்பா, ஞாபகம் இருக்கா? நீ தானே சொன்ன. அப்போ பாருங்களேன், நாம் வார்த்தைகளை நினைப்பூட்டி கொள்ளுகிறோம். இந்த நினைப்பூட்டுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தொடருக்கான இணைப்பு. நினைவு இல்லைன்னா அந்த தொடர் கட்டாயிடும். ஒருத்தருக்கு வந்து நினைவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவருடைய பழைய ஆட்கள் யாராவது அவரை வந்து அந்த நேரத்தில் பார்க்குறதா இருந்தால் என்னன்னு கேட்பார்? பூவரையும் கேட்பார். என் நினைவு போயிடுச்சு, யாருன்னு கேட்பார். சில நேரத்தில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, மனைவியை யாருன்னு கேட்பாங்க, கணவனை யாருன்னு கேட்பாங்க, தன் சொந்த மகளை யாருன்னு கேட்பாங்க, யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நினைவு போயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ நினைவு ரொம்ப முக்கியமானது. நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆண்டவர் எடுத்து கொடுத்து என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொல்லி அது 2000 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் 1000 வருஷம்னாலும் நாம் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தார்? ஏன் இப்படி ஒரு வழக்கத்தை நமக்கு வைத்தார்? ஏன்னா இந்த நினைவு கூறுதல் என்பதுதான் என்னை உயிர்ப்போடு வைக்கிறது. நினைவு இல்லைன்னு சொன்னா நான் உயிரோடு வாழ்வதற்கான அர்த்தமே இல்லாம போயிடும். நினைவு இல்லையானால் அடுத்த என்னுடைய மொத்த வாழ்க்கைக்கும் மீனிங்கே இல்லாம வாழ்க்கையா போயிடும். நம் நினைவுகள் முக்கியமானது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க. நினைவுகள் தான் நம் உறவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் நமக்கு ஒரு நன்மை செஞ்சிட்டார், அந்த நன்மையை ரொம்ப வாங்கி சந்தோஷப்பட்டு ஸ்லாகித்து அவருக்கு நம்ம நன்றி சொன்னோம். ஓகே, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவரை சந்திக்கணும். அவரை சந்திச்ச உடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? ஒன்று கண்டிப்பாக என்ன ஞாபகம் வரும்? அவர் செய்த நன்மை ஞாபகம் வந்துடும் இல்லையா? அந்த நன்மை ஞாபகம் வர வர எனக்குள்ள ஒரு உணர்வு, என்ன உணர்வு வரும்? கிராட்டிடியூட், நன்றின்ற உணர்வு வரும். ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க செஞ்சாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும், நாம் நன்றியோடு இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்? பாருங்களேன், ஒரு நினைவு எனக்குள்ளே நன்றி உணர்வு, என்னுடைய குணாதிசயத்துக்கு அது முக்கியமான காரணமா இருக்கிறது. ஒருத்தர் நம்மளை ரொம்ப மோசமாக திட்டாங்க, தூஷிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. சில ஆண்டுகள் கழித்து அவர்களை சந்திக்கிறோம். அப்ப என்ன ஞாபகம் வரும்? அந்த தூஷண சொல் ஞாபகம் வரும், கசப்பு ஞாபகம் வரும். மன்னிக்கலன்னா அது ஃப்ரெஷ்ஷா ஞாபகம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும். பாருங்க, நினைவுகள் எவ்வளவு முக்கியமானது. அப்போ ரிமெம்பரிங் திங்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு த ரிலேஷன்ஷிப். நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் நினைவு முக்கியம். சில நேரத்தில் சரியா நடந்துக்கல, என்னப்பா மறந்துட்டியா கேட்குறாங்க பெரியவங்க. மறந்துட்டியா? இப்பெல்லாம் பேசுறதில்ல, வர்றதில்லை. அப்ப ஏன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க? ஏன் வேற எதுவுமே சொல்ல? அவங்க நினைவு சரியாக இருக்குமானால் நீ சரியாக நடப்பாய், அந்த உறவை நீ காப்பாற்றுவாய். ஏன் என்னை நினைவு கூறுங்கள் சொன்னார்னா, இயேசுக்கு நமக்குமான உறவுக்கு இந்த நினைவு ரொம்ப முக்கியம். இதை நாம நினைக்காம விட்டுட்டோம்னா அவருக்கும் நமக்குமான ஐக்கியம், உறவு அற்று போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய பந்தி விஷயத்துல யார் ரொம்ப அதிக கவனம் இல்லாம இருக்காங்களோ அவங்க கர்த்தருக்குள் சரியா வளரவே மாட்டாங்க. அவங்க சரியா அவருக்குள்ள ஆழமாக வளரவே மாட்டாங்க. கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களா அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு மற்ற மதத்தில் இருக்கிற ஒரு பிரசாதம் போல தான் இது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இதை வாங்கிடணும், இதுல கைய வச்சிடணும், வர முடியலன்னா கூட வர வச்சிடணும், அப்படி முடியலனா கூட நாமளே எடுத்துடணும். இவ்வளவுதான் இருக்கு. அதுக்குள்ள உங்கள் நினைவு சரியா இருக்குமானால் சரி, அப்படி இல்லைன்னா அதனால் நாம் செய்தும் கூட நமக்கு துன்பத்தை, வேதனையை வர வச்சுக்குவோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. இதை நீங்கள் அபாத்திரமாக கை கொண்டால்னா கை கொள்றேன், ஆனா அபாத்திரமாக கை கொள்ளுகிறேன், உங்களுக்கு வேதனையும் துன்பமும் வரும். உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் மரணத்தை சந்தித்து விடுவீர்கள் என்றாரே. அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியிலே கவனம் தேவை, பயபக்தி தேவை. அந்த நினைவு கூறுதல் மிக சரியாக நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொன்னார்,
யோவான் எழுதின சுவிசேஷம். அந்த உறவு அப்படின்னு சொன்னனே, அதுக்காக அவர் சொன்ன வார்த்தையை நாம் கவனியுங்கள். 56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த கர்த்தருடைய பந்தி இயேசுவில் என்னை நிலைத்திருக்க செய்கிறது. இன்றைக்கு பிரசங்கம் முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய பந்தியிலே நாம் எல்லாரும் பங்கு கொள்வோம். ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம், நம்மளை ஆவிக்குரிய பிரகாரம் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். ஒரு புதிய பயத்தோட பக்தியோட நாம் பங்கு கொள்வோம். நம் நினைவு கூறுதலை சரி செய்து கொள்வோம். அதுல என்னெல்லாம் நினைக்கலாம்? ஆண்டவருக்கு எனக்குமான அந்த உறவை நினைக்கலாம். ஒருத்தருக்கும் எனக்கும் உறவு சரியில்லை, அவங்க வீட்டில் ஒரு விசேஷம், அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளும் வேற வழி இல்லாமல் அங்கே போகிறோம். போயிட்டு ஒருவேளை அவங்க செஞ்சதுனால நம்ம ஏதாவது செஞ்சிடணும்னு செய்வோம், அதையும் பண்ணிடுவோம். அதனால சாப்பிட மாட்டோம், அங்கே சாப்பிட மாட்டோம். அந்த இடத்துல நம்முடைய டிஃப்ரென்ஸை காமிச்சிடுவோம். போனோம், அவங்களும் கூப்பிட்டாங்க, அவங்க மொய் எழுதுனாங்க, நம்மளும் மொய் எழுதிட்டோம், ஆனால் அங்கே சாப்பிட மாட்டோம். ஏன்? அந்த உணவு, அந்த உணவில் பங்கு கொள்ளுதல், அது உறவில் பங்கு கொள்ளுதல். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உணவை பரிமாறிக்கொள்ளுகிறோம், உடையை பரிமாறிக்கொள்ளுகிறோம்? அது உறவின் பரிமாற்றம். அது வெறும் உணவுன்னா நீங்கள் செய்யலையா? நம்ம வீட்டில் நீங்கள் பண்ண மாட்டீங்களா உணவை? நீங்கள் துணி உடுக்கலையா என்ன? ஆனால் அந்த உணவை கொடுப்பது, உடையை கொடுப்பது, அங்கே உறவை வளர்ப்பது நம் நினைவுகள் மிக முக்கியமானது. உங்கள் நினைவு எப்படி இருக்கிறது? உங்கள் நினைவில் என்னவெல்லாம் இருக்கிறது? உங்கள் நினைவு உங்களை என்ன செய்கிறது? தேவனை பற்றிய உங்கள் நினைவு எப்படி இருக்கிறது? நமது ஆண்டவர் இயேசுவை பற்றிய நினைவு எப்படி இருக்கிறது? நம்மளாம் மிக மோசமானவர்கள் என்பதனால தான் ஒரு கட்டளையாக கொடுத்து, ஒரு பொருளை கொடுத்து, அதை தொட்டு, அதை பெற்று, அதை வாயில போட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அதை எடுத்து நீங்கள் குடிங்க, அப்பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னால், அது அவருக்கு அல்ல, எனக்கு அவசியம். எனக்கு அப்படி ஒரு பொருள் அவசியப்படுது. நான் மனுஷன், நான் இந்த மாம்சத்தில் இருக்கிறேன். அதனால அப்படி ஒரு பொருள் எனக்கு தொடர மாதிரி, அதை புடுற மாதிரி எனக்கு ஒரு தேவைப்படுது. அதனால தான் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தா. விழிப்போடு பெற்றுக்கொள்ளுங்கள், கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள், உணர்வோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான அன்பிலே பெற்றுக்கொள்ளுங்கள், நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அதிலே உங்கள் உறவை வளர்க்கும்படியாக பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord's Supper is not only a remembrance, it is a relationship. அது உங்களுக்கும் எனக்குமான, ஆண்டவருக்குமான ஐக்கியத்தை காண்பிக்கிறது, ஐக்கியத்திலே வளர்வதை காண்பிக்கிறது. சில பெரியவர்கள் தொழுகையில மிக கவனமா இருப்பாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க. தேவனை தொழுது கொள்ள முடியலன்னா அவர்கள் செத்ததை போல உணர்வார்கள். முக்கியமா சொல்லணும்னா நம்முடைய சீனியர் செல்வி அம்மாவை நான் சொல்லணும். அவங்க ஏன் வராங்கன்னு நானே சில நேரத்தில் யோசிப்பேன். ஐயோ, இவ்வளோ பலவீனமாக இருக்காங்களே, அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னு யோசிப்பேன். அவங்களுக்கு என்னென்னா, இந்த வர்ஷிப் அப்படின்ற ஒரு அட்மாஸ்பியர், இந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து போகணும். அவங்க வீட்டிலேயே இருக்கலாம், மரண பரியந்தம் வீட்டிலேயே அவங்களுக்கானதெல்லாம் செஞ்சிடலாம் நம்ம போயிட்டு கூட. ஆனால் அது அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. என்னாலேயே இப்படி ஒரு நினைச்சு பாராட்ட முடியுதுன்னா ஆண்டவர் நிச்சயம் அவர்களை கவனிப்பார். அவர்கள் அதை பற்றி எவ்வளவு ஜாக்கிரதையாக அன்பாக இருக்கிறாங்கன்றதை தேவன் அறிவார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த நினைவு கூறுதல் கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, அவர் எனக்காக பர்சனலா அவர் எனக்காக மரித்தார் என்பதை, அவருடைய வார்த்தையை, அவர் எனக்கு கொடுத்த கட்டளையை, இதெல்லாம் தொடர்புடையதுதான் இந்த 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 கனெக்ஷன். அதனால தான் இதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்றோம்? கம்யூனியன் அப்படின்ற ஒரு வார்த்தை. கம்யூனியன், ஐக்கியம். ஐக்கியம், ஆண்டவரோடு எனக்குள்ள ஐக்கியம். உங்களுக்கு எனக்கு ஐக்கியம் இல்லைன்னா நான் உங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன். அப்போ ஆண்டவருக்கு எனக்குமான ஐக்கியத்தை இந்த ஒரு உணவு என்னை உயிர் போட வைக்கிறது. நான் அதை கவனமாக, வாலிப பிள்ளைகள் கவனமாக செய்யுங்க. வாலிப பிள்ளைகளையே தட்டி எப்பா எடுறான்னு சொல்ல வேண்டியதாகுது. ஏன்னா அவன் செல்ஃபோனில் இருக்கிறான். நிறைய பேரை பற்றி சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் அல்ல, தேவன் உங்களை கவனிக்கிறார், தேவன் உங்களை சரி செய்வார், தேவன் உங்களை சரி செய்வார். அவர் வார்த்தைகளை சரியாயிட்டா தப்பிச்சோம்,
தேவன் சரி செய்யணும்னு தன் விரலை வைத்தால் அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். தேவ சமூகத்தில் வந்திருக்கும் பொழுதே உங்களை நான் அப்படி சொல்றதா இருந்தா, உங்களை அப்படி கரெக்ட் பண்றதா இருந்தா அது எப்படி இருக்கும்? யூ ஜஸ்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு தான் இது. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பை மரணத்தினாலே அவர் காண்பித்தார், மரணத்தினாலே அவர் நிரூபித்தார். வேற ஒண்ணும் அல்ல. பணத்தினால சம்பாதிச்சு கூட கொடுத்துடலாம், ஆனால் மரணத்தினாலே அவர் தன் அன்பை நிரூபித்தார் இல்லையா? அந்த பரிசுத்த நினைவு கூறுதலை எப்படி செய்கிறோம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல். 1 கொரிந்தியர் 10. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறது நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? பார்த்தீங்களா, அந்த வார்த்தை எவ்வளவு பெருசா இருக்குல்ல? இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தோட ஐக்கியம். அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாத்திரம் இரத்தத்தோட ஐக்கியம். இது திராட்சை ரசம், இது திராட்சை ரசம் தான் இது. ஆனா நமக்கு எப்படி சொல்லப்பட்டது? எப்படி நான் நினைக்கணுமா அதை? இது இரத்தத்தோட ஐக்கியம். அடுத்து இன்னொரு அழகான ஒரு வார்த்தை, நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இருக்கிறது. இது துக்க பாத்திரம் கிடையாது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தான் இதுல பங்கு இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிற, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு உணர்வை, ஒரு நினைவை எனக்கு இந்த கர்த்தருடைய பந்தி கொடுக்கணும். தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, உங்களை வாட்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு இல்லை, எட்டு வந்து கொடுக்குறவருக்கு அல்ல, உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்குமாக இந்த விஷயத்தை நாம் சரியாக செய்யணும். அவ்வளோ. சில நேரத்தில் நான் தப்பாக கூட நினச்சிக்குவேன் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா. ஆனால் நீங்கள் சரியாக இருக்கலாம், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே சரியாக நடக்கலாம். நமக்கு தேவை, நமக்கும் நம்ம ஆண்டவருக்குமான உறவில் நாம் எப்படி நடக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்பொழுது நம்ம கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவுக்கு எனக்குமான ஐக்கியத்தை நான் தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த கர்த்தருடைய பந்தி, கிறிஸ்துவுக்கு எனக்குமான ஐக்கியம். அப்போ இந்த கர்த்தருடைய பந்தி நான் எடுக்கும்போது நான் நினைவு கூறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலாக சில நேரத்தில் ஒன்றுமே நினைக்காம பிளாங்கா எடுத்துட்டு கூட நம்ம இருப்போம். நம்ம அதனால் எதுவுமே நினைக்கவே மாட்டோம். ஆனால் இனிமேல் கொஞ்சம் நம்ம கவனமாக இருப்போமே. அந்த சமயத்தை அதை எடுத்து நான் புசிக்கும் அந்த சமயத்தை கிறிஸ்துவை பற்றி நான் என்னெல்லாம் நினைக்கலாம், நான் என்னெல்லாம் மனசில் நினைக்கலாம் அப்படின்னு ஒரு நினைவை நாம் நேர்படுத்தலாம். நிச்சயமாக அதை நம்ம சரியாக செய்ய முடியும். நிறைய நினைவு வரும், நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அவரை பற்றி, அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய பலியை, அவர் எனக்காக, அவர் என்னோடு இருக்கிற ஐக்கியம் அப்படின்னு நினைப்போமே. அதை மட்டும் நினைப்போமே. முயற்சி பண்ணி பாருங்களேன். இட் வில் பி வெரி மீனிங்ஃபுல் டு யூ. அது உங்களுக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே பக்தியை நிச்சயமாக வளர்க்கும். அது உங்களுக்கு ஆண்டவருக்குமான உறவை வளர்க்கும். அதுக்காக தான் இப்படி ஒன்றை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். கடைசியாக யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. உச்சபட்சமாக இந்த கர்த்தருடைய பந்தியில இந்த சரீரத்தை, இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எதை நினைக்கலாம்? someone who gave his life. ஒருவர் எனக்காக உயிரை கொடுத்தார், ஒருவர் எனக்காக உயிரை கொடுத்தார். அப்படி நினைக்கிறதற்கு தேவனே ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சார்ன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம சின்ன உதவி செஞ்சால் கூட குறைஞ்சபட்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். என் படிப்புக்கு உதவி செஞ்சாங்க. நான் இன்னும் நினைக்கிறேன்,
நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் அந்த உறவுக்காரர் நமக்கு உதவி பண்ணாங்க. நான் வேலை விஷயத்தில் அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இல்லை, ஒருவர் எனக்காக உயிரை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது உயிரை கொடுத்தாருல்ல, இந்த அவர்கிட்ட இருந்து ஒரு பொருள், இது நீ கையில் வச்சுக்க, இது நீ வீட்டில் வச்சுக்க, அப்போ உனக்கு அவர் உயிரை கொடுத்தாரு ஞாபகம் இருக்கும். அப்படிதான் அவசியம் இருக்கா? இல்லை, அப்படி ஒரு அவசியமே கிடையாது. என்ன, எனக்காக உயிரை கொடுத்தாருன்னா நான் எப்படி மறந்துடுவேன்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் மறந்துடுவேன் நான் சொல்லி. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நினைப்பதற்காக அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை நான் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என் நிலைமை தான் எனக்கு புரியுது. அதை மறக்கக்கூடியவன் தான் நான். ஜீவனை கொடுத்த ஆண்டவரை மறக்கக்கூடியவன் தான். அதனால தான் நான் இன்னும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு கூட துணிகரமான பாவம் செய்கிறேன். என் ஆத்தும ரட்சிப்பின் வேல்யூ தெரியாமல்ல நான் போறேன். புறஜாதியாரிலே சொல்லப்படாத பாவத்தை கிறிஸ்துக்குள்ள வந்த ஒரு ஆள் செய்கிறானே. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான், சபையில் இருக்கிறான். புறஜாதியாரில் கூட சொல்லப்படாத பாவத்தை ஏன்பா நீ செய்கிற அப்படின்னு கண்டிக்கிறார் பவுல். அப்போ ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்தார், அவர் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடியவன் தான் நான். அதனால இந்த நினைவூட்டத்தில், இந்த நினைவு கூறுதலை, இந்த அப்பத்தை, இந்த திராட்சரசத்தை நாம் எடுக்கும் பொழுது, இதில் பங்கு கொள்ளும் பொழுது அந்த அந்த நிமிஷத்தில் குறைந்தபட்ச கவனம், நினைவு, நம்மை ஒப்பு கொடுத்தல் சரியாக நாம் வச்சுக்கணும். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இது உம்முடைய வேத வாக்கியங்கள் உம் நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து சொல்லுகிறது. நாங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்கான பல விஷயங்கள் இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கிறேன். எங்களுக்கோ முக்கியமாக எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரின் சரீரத்தை, எங்கள் பாவங்களை கழுவின அவர் இரத்தத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நீர் கொடுத்த இந்த பரிசுத்த உடன்படிக்கையின் நினைப்பூட்டுதலுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, அசட்டையாக, எண்ணமற்று, அவரை கூட நினைக்காமல் நாங்கள் பல முறை இந்த பந்தியிலே பங்கெடுத்திருக்கிறோம். நாங்கள் இதில் பல தவறுகளை செய்திருக்கிறோம், பல முறை செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும். இனி உமக்கு பிரியமாக நாங்கள் இதை செய்ய, நீ சொன்னபடியாக செய்ய, கிறிஸ்துவாகிய பஸ்காவை நாங்கள் மிக சரியாக நினைவு கூற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஞானம் தாரும், நல்ல நினைவு தாரும், உணர்வு தாரும். தகப்பனே, நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதிலே தவறு செய்து நாங்கள் எங்களுக்கு தீமையை வருவித்துக் கொள்ளாதபடிக்கு எங்களை நடத்தும், எங்களை காப்பாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.